வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோவியர் பழனியப்பன் கோபிச்செட்டிப்பாளையம். கண்ணேறு கண் திருஷ்டி, இதுக்கான ஒரு விளக்கம். மகாபாரத போர், குருஷேத்திர போர் முடிவுற்ற டைம். அந்த நேரத்தில் எல்லாமே முடித்து தர்மம் என்றது கௌரவ சேனை எல்லாத்தையும் அழித்து பாண்டவ சேனை ஜெயிச்சிட்டாங்க. ரதத்தில் அமர்ந்தபடி கிருஷ்ண பரமார்த்தா அர்ஜுனை பார்த்து சொல்கிறாரு, அர்ஜுனா குதித்து விடுங்கிறார். ரதத்தை விட்டு குதித்து விடுங்கிறார். ஏன் அப்படி கேட்குறாரு? நீ குதி அப்படின்னா அவர் குதிச்சிட்டாரு. இறங்கினதுக்கப்புறம் கண்ணன் என்ன கடைசியாக அந்த ரதத்தில் இருக்கக்கூடிய கொடி கம்பத்தில் இருக்க வாயு புத்தன ஹனுமனோட கொடியை எடுத்துட்டு அப்படியே அவரும் இறங்கும் பொழுது ரதம் பற்றிக்கிட்டு எரியுது, கப்பவன எரியுது. அப்போ கண்ணனை பார்த்து கேட்குறாரு, என்ன இப்படி நெருப்பு எரியுது அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, யுத்த காலத்தில் கௌரவசேனை நம்ம வென்று விட்டோம், ஆயுதத்தால் வென்று விட்டோம். இதனால் பார்த்தீங்கன்னா அவங்களாம் அடிச்சிட்டோம். ஆனால் இருந்தாலும் வரக்கூடிய அவங்களோட பார்வை கணைகள், அதாவது பார்வைக்கு அவ்வளோ சக்தி இருக்குது. அந்த பார்வை நம்மளை அழிக்கிறதுக்கான பார்வைகளையும் அழியணும் சொல்லித்தான் ஒவ்வொருத்தருமே அந்த யுத்தத்தில் உன்னை குறி வச்சு இது பண்ணுவாங்க. அந்த பார்வையோட பலம் அதுதான் திருஷ்டின்னு சொல்லுவோம். நீ நான் உன்னை ஃபஸ்ட்டு இறங்கினதுக்கப்புறம் நான் இறங்கி அந்த கொடி கம்பத்தில் இருக்கக்கூடிய வாயுபுத்திரனோட நான் ஹனுமனோட கொடி இறங்கினதுக்கப்புறம் அது நெருப்பு பிடிச்சி எரியுது. இது காரணம் கண் திருஷ்டி தான். இப்போ கண் திருஷ்டியை பற்றி அடுத்தடுத்த பதிவில் உங்களுக்கு விளக்கம் நான் கொடுக்குறேன், எப்படி போக்குறது. இந்த பதிவில் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.